அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் டு எவ்ரி ஒன். சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நிறைய சகோதரிகள் வந்து இந்த பர்டிகுலர் டைமில் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, மரியம் நீங்கள் எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணீங்க, அதுவும் இவ்வளோ குறுகிய காலத்திலேயே இந்த அளவுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்களே, அது எப்படி எங்களுக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வெயிட் லாஸ்க்கு அப்படின்லாம் நான் எதுவுமே வந்து மெனக்கிடலாம் இல்லைங்க. ஏன்னா எனக்கு வந்து இப்போ தான் வந்து பேபி வந்து பிறந்தாங்க. அவங்க வந்து பிறந்தே இப்போ 8 மந்த்தாக வந்து ஆகுது. இன்ஷால்லா நெக்ஸ்ட் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆனாதான் 9 மாதம் வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. சரி, இந்த பர்டிகுலர் டைம்ல இவ்வளோ ஏன் குறைஞ்சிருக்கீங்க அப்படின்னா, ஒன்று வந்து மெயின் ரீசன், தாய்ப்பால் கொடுக்கும்போது உடம்பு வந்து நல்லாவே வந்து மெலிவாங்க. இது நிறைய தாய்மார்களுக்கு வந்து தெரியும். ஸோ என்னோட 2வது பேபி பிறந்தது வந்து வின்டர் டைமில் தான். வின்டர் டைமில் வந்து வேலை வந்து எதுவும் இருக்காது, அதனால உடம்பு வந்து நல்லா வச்சுருந்துச்சு. ஏன் அப்படின்னா வின்டர் டைமில் வந்து அதிகமான மழை பொழிவு, ஸ்னோ வந்து இருக்கிறதுனால நாங்கள் வெளியே போய் வேலை பார்க்க முடியாது. தோட்ட வேலையும் எதுவுமே இருக்காது. ஏன்னா அந்த டைமில் தான் ஃபுல்லாக ரெயினாக இருக்கும்ல, தோட்டம் எங்கெங்கே போக முடியும். ஸோ அதனால தான் நானும் வந்து அப்படியே வந்து விட்டுட்டேன். வீட்டுக்குள்ளேயே வந்து சாப்பிட்டுட்டு உட்கார்றது, ஜஸ்ட் நம்ம வால்க் மட்டும்தான் வந்து பண்ண முடியும், நடைப்பயிற்சி மட்டும்தான் பண்ண முடியுமே ஒழிய தோட்ட வேலை வந்து பார்க்க முடியாது. ஸோ அதனாலேயே கொஞ்சம் வந்து பேபி பிறந்த உடனே நல்லா வெயிட் வந்து போட்டுருந்துச்சு. அதுக்கப்புறமா பேபி வளர வளர வெயிட் வந்து அதுவா வந்து லாஸ் ஆச்சு. அதுவா அப்படின்னா நம்ம எந்த வேலையும் பண்ணாமலாம் லாஸ்லாம் ஆகாது. ஒரு 3 மாதம் வரைக்கும் நான் என்னோட வெயிட் லாஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. பேபியோட ஹெல்த் தான் வந்து முக்கியம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே வந்து விட்டாச்சு. 3 மாதம்லாம் முடிஞ்சு 4வது மாதம் இருக்கையில தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். என்ன ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே தாங்க. காலையில் நான் வழக்கமாக 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். அந்த 5 மணிக்கு எந்திரிக்கிற சமயத்தில் 1 hour மட்டும் நான் எப்போவுமே வந்து ஒதுக்கிடுவேன். காலையில் தொழுதுட்டு அந்த 1 hour இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1 hourல மட்டும் எக்ஸசைஸ் வந்து நான் நிறைய வந்து பண்ணுவேன். எக்ஸசைஸ் நான் இப்போன்னு இல்லை, ஒரு கிட்டத்தட்ட 8 வருஷமாகவே நான் எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறமா உடம்பு வந்து வைக்கிற உடம்பு வந்து நம்ம பேபிக்கு ஃபீட் பண்ணுற சமயத்தில் நல்லா வந்து மெலியிலேயே நம்ம அது கூட கொஞ்சம் ஒர்க் அவுட் வந்து பண்ணும்போது அதோட எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரியுங்க. ஸோ அதை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் இப்போன்னு பண்ணல, கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாகவே நான் இதை தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நல்லா வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன். எக்ஸசைஸ் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு ஒரு 1 hour எனக்கு வந்து என்ன வேலை இருக்கோ என்ன வேலை இல்லையோ அதுக்குன்னு கரெக்டாக வந்து ஒரு டைம் வந்து ஒதுக்கிடுவேன். இதை வந்து நான் ரெகுலராகவே வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் பேபி வந்து பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு 4 மாதம் 3 மாதம் கிட்ட மட்டும் நான் அதை பண்ண மாட்டேன். ஸோ இப்படி தான் வந்து நான் வெயிட் லாஸ் வந்து இப்போ உங்ககிட்ட சொன்னேன்ல, வெயிட் லாஸ் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒர்க் அவுட் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுமே ஒரு 3 மாதம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா 3 மாதம் வரைக்கும் நான் எதுவுமே வந்து பண்ண மாட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னால் வந்து முடியும் அப்படின்னு நானாக வந்து நினைக்கிற சமயத்தில் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி வந்து இழைச்சது தான் இவ்வளோ. இன்னமும் வந்து இழைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய சகோதரிகள் வந்து கேட்டாங்க, டயட் எதுவும் இருப்பீங்களா அப்படின்னு. டயட் அப்படின்னா நான் வந்து சுகரை கட் பண்ணல, பிடிச்ச உணவு வந்து சாப்பிடுவேன். நான் வந்து டயட்லாம் வந்து இது வரைக்கும் இருந்ததே இல்லை. ஒர்க் அவுட் மட்டும்தாங்க. அதான் சொல்கிறேன்ல, ஒர்க் அவுட் மட்டும்தான். நல்ல கடினமாக வந்து உழைப்பு அப்படின்னா எங்களுக்கு தோட்ட வேலை வந்து நல்லா அதிகமாக இருக்கும். தோட்ட வேலை அப்படின்னா ஜஸ்ட் நம்ம செடி வந்து நட்டு வச்சுட்டு இந்த கொத்தி விடுவோம்ல, களை பறிக்கிறது, அது மட்டும் கிடையாது. அந்த பெரிய இந்த இது மாதிரி இருக்கும்ல, இந்த கொத்தாளி, நம்ம ஊரை சொல்லுவோம் கொத்தாளி மாதிரியே பெருசாக ஒன்று இருக்கும்ல, கடப்பாறை தெரியல மாதிரியே கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, அதை வச்சு நிலத்தை வந்து நாங்களாக வந்து உழுவோம். நிலத்தை உழுகிறதுக்கு வந்து இப்போ எங்கள் வீட்டில் அந்த எலக்ட்ரிக் மிஷின் வந்து கிடையாது. ஸோ அதனால நான் நிறைய ஷார்ட்ஸில் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த இதை வச்சு நாங்களாக வந்து நிலத்தையெல்லாம் நிலத்தை உழுது, விதைப்பு, அப்புறம் அறுவடை, அதை க்ளீன் பண்ணுறது, வீட்டு வாசல் க்ளீன் பண்ணுறது, இது மட்டும் இல்லாமல் ஒர்க் அவுட், இப்படியே வந்து பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் நான் வந்து இந்த பர்டிகுலர் டைமில் இவ்வளோ வந்து இழைச்சது. நிறைய சகோதரிகள் வந்து கேட்டுகிட்டே இருந்தது, அதான் நீங்கள் ஏன் தான் சொல்ல மாட்டேங்கிறீங்களோ, நாங்கள் உங்கள்கிட்ட அன்னைக்குலேருந்தே கேட்டுட்ருக்கோம்ல அப்படின்னு. நூர்ஜஹான் பிறந்தாங்கல்ல, நூர்ஜஹான் பிறந்ததுக்கு அப்புறமா நானும் மாஸ்டர் என்ன செய்வோம்னா, ஈவினிங் சார் ஸ்கூல் விட்டு வரவும் எங்கள் மலைக்கு மேலே வந்து வாக்கிங் போவோம். மலைக்கு மேலே அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல, இப்படி இருக்கும் மலை. ஸோ அந்த மலைக்கு மேலே நம்மளுக்கு ஏறுறதுக்கே பெரிய தெம்பு வேணும். ஸோ அந்த மலைக்கு மேலே 1 hour வந்து நடப்போம். 1 hour நடந்துட்டு திரும்ப வந்து நாங்கள் வருவோம். ஸோ இப்படி பண்ணுறது நான் நல்லா வந்து இழைச்சேன். அதுக்கப்புறமா சுலேஹா பிறந்ததுக்கு அப்புறமா பிஸ்னஸ், அப்புறம் தோட்ட வேலை இதெல்லாம் ஆகிட்ட பிறகு வீட்டுக்குள்ளேயே தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட ரிசல்ட்டும் வந்து நல்லா இருக்குங்க. நம்ம என்னதான் வந்து சாப்பிட்டாலுமே சாப்பிட்டதுக்கு ஏற்ப இப்போ ஒரு வேலை பார்க்குறோம்னா, வேலை பார்க்கையில அந்த ஸ்வெட் வரும்ல, வேர்வை வர வரைக்கும் வேலை பார்த்தோம் அப்படின்னாலே தன்னால் வந்து உடம்பு வந்து நல்லாவே இழைக்கும். நான் எந்த டயட்டும் வந்து இருக்கலை, இதுக்காக எதுவுமே பண்ணல. நான் பண்ணுறது எல்லாமே இது மட்டும்தாங்க. இன்னமுமே வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். நல்லா வந்து ஒர்க் பண்ணால் அதிலே வந்து குறைஞ்சிரும்.
அதே மாதிரி நிறைய சகோதரிகள் கேட்ட இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, மரியம் நீங்க என்னதான் வந்து யூஸ் பண்றீங்க, ஸ்கின் வந்து நல்ல க்ளோவா இருக்கேன் அப்படின்னு. ஸ்கின்னுக்கு வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணாலே ஆயில் அப்படின்னா நிறைய பேர் இதே வந்து கேட்டாங்க, ஆயிலி ஸ்கின்னா இருக்கே நாங்க வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்றனால ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின்னா தான் இருந்துச்சு. காஷ்மீருக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ட்ரை ஸ்கின்னா வந்து மாறுச்சு. ஏன் அப்படின்னா அது மாறுறதுக்கே வந்து ஒரு பெரிய ப்ரொசீஜருங்க. என்னோட ஓல்டு வீடியோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து தெரியும். ஏன்னா அலர்ஜி ஸ்கின்காரவங்க இப்போ காஷ்மீருக்கு புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னா ஸ்கின் வந்து அதுவாகவே வந்து ரீஜுனிவேட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து அதுவாகவே வந்து மாறும். அந்த டைமில் வந்து ஸ்கின் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ரொம்ப மோசமாக இருந்துச்சு எனக்குலாம். ஏன்னா அலர்ஜி ஸ்கின், இந்த இடம் ஃபுல்லாக வந்து டார்க் பேச்சஸ் அப்படிலாம் வந்து என்னோட ஸ்கின் இருக்காது. இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் நார்மலாக நம்ம சவுத் இந்தியன் பீப்புள் என்ன ஒரு ஸ்கின் டோனில் இருப்பாங்களோ அதே ஸ்கின் டோனில் தான் நானும் வந்து இருந்தேன். ஆனால் இந்த கரும்புள்ளி வருது பாருங்க, கரும்புள்ளி இந்த சைடு ஒரு மாதிரியே கருப்பு கருப்பா, இந்த சைடு கருப்பு கருப்பா, இதெல்லாம் வந்து காஷ்மீருக்கான இப்போ நம்ம ஊரை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு வெதர் வந்து அதிக வெப்பமாக இருக்கும். வெப்பமான ஒரு ஏரியாவில் இருந்து கோல்டான ஒரு ஏரியாவுக்கு வரமா ஸ்கின் வந்து அதுவே வந்து ப்ரொடெக்ட் வந்து பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது எப்படி இந்த ப்ராசஸே வந்து ஒரு 2 வருஷம் கிட்ட ஆச்சு. நான் அந்த டைம்லலாம் எதுவுமே உண்மையாகவே யூஸ் பண்ணல. அப்போ நான் சாஃப்ரான் ஆயில் நான் அப்போலாம் வந்து என்னோட ஸ்கின்னுக்கு எதுவுமே வந்து யூஸ் பண்ணல. சாஃப்ரான் ஆயிலுமே இப்போ பர்டிகுலராக ஒரு 1 இயரில் இருந்தால் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சேஃப்ரான் ஃபேஸ் வாஷுங்க, இதுதான். சோப் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது 2 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சாஃப்ரான் லிப் பாம் வந்து இப்போ ஒரு 3 மாதமாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவுமே வந்து சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்குது. ஸ்கின்னுக்கு வந்து உங்களுக்குள்ள தெரியும்ல நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து இதுதான் வந்து செட் ஆகுது அப்படின்னு. செட் ஆகுறதை மட்டும் வந்து யூஸ் பண்ணுங்க. நான் வந்து இந்த ஸ்கின் பேக்குலாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. நான் ஊர்ல இருக்கையில வந்து ஒரே ஒரு ஸ்கின் பேக் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். சில பேருக்கு வந்து அந்த ஆயுர்வேதிக் ஸ்கின் பேக்குமே வந்து செட் ஆகுது. நானும் வந்து அதே கேட்டகரி தான். அது வந்து யூஸ் பண்ணனால எனக்கு ஸ்கின் வந்து ரொம்ப மோசமாக போச்சே தவிர ஸ்கின்னுக்கு வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அதோட வந்து விட்டுட்டேங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு 10 வருஷம் கிட்டே இருக்கும். அப்புறம் இன்னும் இந்த இதுன்னு சொன்னாங்கல்ல இது டோனர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு, நான் அதெல்லாம் எதுவுமே உண்மையாகவே யூஸ் பண்ண மாட்டேன். நார்மலாக ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், டெர்மா பிராண்டுங்க. அதுவுமே நான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா தான் கண்டுபிடிச்சேன் என்ன ஒரு பிராண்டு அந்த மாய்ஸ்சரைசர் வந்து செட் ஆகும் அப்படின்னு. மாய்ஸ்சரைசர் வந்து கட்டாயம் வந்து யூஸ் பண்ணுங்க. மாய்ஸ்சரைசர் அப்புறம் சன்ஸ்கிரீன், அது ரெண்டும் வந்து ஸ்கின்னை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் மட்டும் நான் இப்போ இருக்கிறதே இல்லைங்க. என்ன இருக்குதோ இல்லையோ மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் அது மட்டும் கட்டாயம் வந்து இருக்கும். இப்போ எங்கே போனாலுமே இப்போ நாங்கள் சில இடங்களில் ஷூட்டிங்லாம் போகிறோம் அப்படின்னா ஷூட்டிங் போகலே வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம் நம்ம சேனலுக்காக. ஸோ அப்படி தான் மாய்ஸ்சரைசர் வந்து இந்த டெர்மா பிராண்டுமே நான் வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒருக்க வந்து இப்போ வெளியே போனேன் அப்படின்னா 4 மணி நேரத்துக்கு ஒருக்க வந்து அப்ளை பண்ணிடுவேன். வீட்டுக்குள்ளே இருந்தேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 டைம் அப்ளை பண்ணுவேன். வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே என்ன கிளைமேட்டாக இருந்தாலுமே அப்ளை பண்ணிடுறது. ஸோ இப்படி தான் வந்து ஸ்கின் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுதுங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ நான் சொன்னேன்ல இப்போ எதுக்காக இந்த டாப்பிக்கை நான் எடுத்தேன் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணிட்டு இருக்கோம்ல, ஒர்க் அவுட் பண்ணையிலே ஸ்கின் வந்து நல்லா மெரியும். வேர்வை வர வர ஸ்கின் வந்து நல்லா ஒரு ஸ்கின்னோட டோனே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் வந்து நான் அந்த ஒர்க் அவுட் மூலமாக வந்து பார்த்தேன். ஒர்க் அவுட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இந்த நேச்சுரலாக சாஃப்ரான் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணவும் ஸ்கின் வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஈவன் பிம்பிள் கூட ஒரு சில நேரங்களில் தான் வருது, மற்றபடி வர்றதில்லை. இப்போ நீங்கள் பாருங்களேன் ஒரு சில இடங்களில் மட்டும் இந்த ஓப்பன் போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அது வந்து இருக்க தான் சரி. இட் டேக் சம் டைம் பட் கன்ஃபார்ம் வந்து க்யூர் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க, அக்கா நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க என்னதான் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அப்படின்னு. ஏன்னா சொல்லக்கூடாதுன்னு இல்லை, நான் இதை பற்றி ஒரு வீடியோமே அப்லோட் பண்ணியிருக்கேன், ஷார்ட்ஸ்லேயுமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து டைம் இல்லை. ஸோ அதனால தான் பழைய மாதிரிலாம் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. கண்டிப்பாக வரும் நாட்களில் உங்களுக்கு ரெகுலராக வந்து நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் வீடியோ பார்க்கலாம். நிறைய சகோதரிகள் வந்து கேட்டிருந்தாங்க மரியம் தோட்டம் பற்றியும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான வீடியோ இருக்குது. நிறைய செடி வந்து நான் வளர்த்து வச்சுருக்கேன், அதே வந்து வீடியோவில் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் காஷ்மீரில் இப்போ இருக்கிறதுனால வீட்டில் வந்து வீட்டை தோட்டம் வச்சுருக்கோம்ல, தோட்டம் மூலமாக காய்கறி தான் வரும். 1 வீக்கு ஒரு 2 வாட்டி வந்து கறி வாங்குவோம். சிக்கனாக இருக்கட்டும் மட்டன் வந்து ஒரு 1 வீக்கு ஒன்ஸ் அப்படி இல்லையா 2 வாரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி தான் வந்து வாங்குவோம். வீட்டில் உள்ள காய்கறி இதையே வந்து நம்ம சமைச்சு நாங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிடுவோம், நல்லா வேலை பார்ப்போம், நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸ்கின்னுக்கு அப்படின்னா நான் சொன்னேன்ல இது மட்டும்தான். ஸோ இப்படி போகிறதுனால இப்போ ஸ்கின் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்குது. நான் சாப்பாட்டெல்லாம் எதுவுமே வந்து ஒதுக்கவே மாட்டேன். எனக்கு வந்து பிடிச்ச சாப்பாட்டை அளவாக வந்து சாப்பிடுவேன். இப்படி தாங்க.
ஏன்னா கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல, ஸோ அதனால தான். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டாச்சா, என்ன சாப்பாடு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வர நாட்களில் நீங்கள் ரெகுலராக வந்து வீடியோ பார்க்கலாம். பக்ரீத்துக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு நான் சொன்னேன்ல ஏற்கனவே ஒரு வீடியோவில் அந்த ட்ரெஸ்ஸை தைக்கி கொடுக்கணும் அப்படின்னு, ஊரில் இருந்து வந்துச்சுல, ஆனால் இன்னும் தைக்கி கொடுக்கவே இல்லை. ஆனால் சராரா வந்து இருக்குது, சராரா போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். நான் எனக்குலாம் ட்ரெஸ் எடுக்கலை, மாஸ்டருக்கு வந்து எடுக்கலை, பிள்ளைங்களுக்கு மட்டும் எடுக்கணும். இன்ஷால்லாம் எடுக்கல, நான் உங்களுக்கு அதையும் வந்து அப்லோட் பண்ணி போடுறேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டாச்சா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.